ப்ளவுஸோட பேக் சைட் டாட் எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர் பகுதியில் தான் நம்ம வந்து பேக் டாட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸு, ஃபுல் ஆயில் ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் இல்லைனா 4.5 இன்ச் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஷோல்டரோட சென்டர் வர்ற மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோணலாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் விட்த்தும் 4 இன்ச் அளவு ஹைட்டும் எடுத்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு சென்டர் பாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் மாடல் ப்ளவுஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.